ஹாய் வெல்கம் டு ஸ்ரீ ஷாரா பிரைடல் ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலாக இருக்க ஒரு குட்டி வந்துட்டு லேஸில் எப்படி ஒரு ரோஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் இன்னைக்கு உங்களுக்கு பண்ண போகிறேன். லேஸ் எடுத்துட்டு ஒரு குட்டியாக ஒரு மடிப்பு மடிச்சுட்டு நார்மல் ஷூவிங் த்ரெட்டு நம்ம என்ன கலர் லேஸ் எடுக்கிறோமோ அதே கலர்லேயே த்ரெட்டு போட்டுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு மடிப்பு, மறுபடியும் அதே மாதிரி பக்கத்தில் குத்துறீங்க, குட்டியாக விடுறீங்க, திருப்பியும் இதே மாதிரி ப்ரொசீஜர் சுற்றி 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 கொண்டுட்டு வரீங்க. ஒரே ஒரு லைன் வந்துட்டு நான் மடித்து கொண்டுட்டு வந்துட்டேன். ரவுண்ட் வந்துட்டு போட்டுக்கோங்க உங்களுக்கு நீட்டாக. மடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக நீட்டாக வந்துட்டு வந்துடும். பக்கமாக வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 2 சென்டிமீட்டர் வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணுறேன். இப்போது இங்கேருந்து ஒரு 2 சென்டிமீட்டர் ஐ மீன் ஒரு 2 இன்ச்சஸ்க்கு வந்துட்டு சுருட்டி பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 இன்ச்சஸ் விட்டுட்டு கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் குட்டி குட்டியாக ரோல் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்களேன் ரோல் பண்ணுறேன். ரோல் பண்ணி இதுக்கு உள்ளார சென்டரில் வச்சுட்டு இப்போ என்ன பண்ணோம், நம்மளோட ஊசியை ஆஸ் யூஷுவல் மேலே எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக குத்தாமல் சைட் பை சைடு ஈஸ்ட் வெஸ்ட்டு நார்த்து சவுத் அந்த மாதிரி உள்ள வெளியே எல்லாமே வந்துட்டு குத்திடுங்க. குத்திட்டிங்கன்னா இப்போ நம்மளோட அழகான ஒரு ரோஸ் வந்துட்டு ரெடி ஆகிடும். இப்போ இந்த ரோஸ் விட்டுட்டு ரோஸ் மட்டும் போட்டால் போதுமா? நமக்கு மேலே வந்துட்டு ஒரு லீஃப் இருந்தால் தானே ரொம்ப அழகாக இருக்கும். அதோட ஃபைனல் லுக் ரொம்பவே நீட்டாக தெரியும்ல. ஸோ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு லீஃப், மேலே ஒரு லீஃப், கீழே ஒரு லீஃப் போடுறேன். இந்த லீஃபுமே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த லீஃப்க்கு வந்துட்டு நான் லீஃப் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணுறேன். சென்டர்லேருந்து எடுத்துகிட்டு சைட் பை சைடு மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக வந்துட்டு வந்துருச்சு. பட் இதோட ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்துட்டு நம்ம செயின் ஸ்டிச்சில் வந்துட்டு கொடுத்து நார்மல் ஃபினிஷ் பண்ணிடணும். சேம் அதே மாதிரி மேலே கீழே கொடுத்துட்டு உள்ளேருந்து வரும்போது ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக செயின் ஸ்டிச் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடுறோம். இந்த லீஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக அழகாக வந்துருச்சு. இப்போ இந்த ரோஸ் பாருங்களேன், அவுட்புட் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம ஸ்ரீ ஷாரா பிரைடல் ஸ்டுடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க.